இப்போ நீங்கள் அவருடைய முகத்தை மட்டும் பாருங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் பிரதர், உங்களோட கூட இருக்கிறார். நீங்கள் தைரியமாக இருங்க. ஆமாம், விசுவாச அறிக்கையிடுங்க. கர்த்தர் என்னை தாங்குகிறார், கர்த்தர் என்னை விடுவிப்பார், கர்த்தர் என்னை தப்புவிப்பார். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஜெபம் பண்ணுங்க. இப்போ நெருக்கத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் விசாலத்துக்கு கொண்டு வருவார். இப்போ நெருக்கத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் இப்போ விசாலத்துக்கு கொண்டு வருவார். தேவனே ஆசீர்வதித்தரலாம். தைரியமாக இருங்க, விசுவாசமாக இருங்க, ஜெபம் பண்ணுங்க. இருதயத்தில் வேத வசனத்தை தியானம் செய்யுங்க. இருதயத்தில் அபிஷேகத்தை நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபியுங்கள். எதை குறித்தும் பயப்படாமல் பதஷ்டம் இல்லாமல் சமாதானமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேல் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், ஆட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். சங்கீதம் 4. தாவீது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் எழுதப்பட்டதான பாடல்கள். அதாவது ஒவ்வொரு சூழலில் சில நேரங்களில் அந்த மேலேயே சூழல் எழுதப்பட்டிருக்கும். எல்லா பலவிதமான சூழல்கள் நடுவிலே அதில் சொல்லப்பட்டிருக்கோம். 4ஆம் அதிகாரத்தில் தலைப்பு இருக்குதா? என்ன தலைப்பு இருக்குது? சங்கீதம். அது ஒரு ராகத்தையும் ராக குறிப்பும் இப்போ நம்ம போடுறோம். டி ஸ்கேலில் பாடம். டியில் 4/4 பீட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டின்னா இப்போ 2ன்னு காட்டுவாங்க. சின்னா அங்கே 1ன்னா சின்னு அர்த்தமாக, 2ன்னா டின்னு அர்த்தம், 3ன்னா இ, இப்படி போகும். அந்த மாதிரி அதில் வந்து தாளம். அப்போ அந்த தாளத்தையும் என்ன செய்கிறாங்க, அப்படி 2 தட்டு தட்டி அது 4, தட்டி 6 அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ அது என்ன தட்டு, இப்படி தட்டுனா அது 6/8 பீட்டா அப்படின்னா ஒரு 2 வச்சுருக்காங்க ஒரு அடையாளங்கள். அந்த மாதிரி அது ஒரு பாடல் ராக குறிப்புகள் போகட்டும். இந்த இதில் இது ஒரு ஜெபம். இப்போ இந்த தாவி இந்த சங்கீதக்காரன், நான் ஏன்னா இந்த புஸ்தகத்தை எழுதுனது ஒரு குறைஞ்ச 5 பேர் கிட்டத்தட்ட எழுதியிருக்காங்க. ஒன்று தாவீது எழுதியிருக்காரு, அவருடைய மகன் சாலமோன் எழுதியிருக்காரு, எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதி அந்த பேரை இப்போ எழுதி அவங்க பாடியிருக்காங்க, ஆசாப் பாடியிருக்காரு. இன்னும் ஒரு சில ராக தலைவர்களே எழுதி என்ன செஞ்சுருக்காங்க, பாடியிருக்காங்க. அந்த ஏமான் எதுதூன் அப்படிலாம் ஒரு சில ஆட்கள் இருந்தாங்கல்ல, அவங்களையும் சிலர் எழுதியிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. அப்போ இது வந்து 2வது இந்த சங்கீதம் புஸ்தகம் 150ம் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு அனுபவங்களில் எழுதப்பட்டதான ஒரு வேத பாடல்கள். இப்போவும் சில பாடல் பாடும்போது பாடல் பிறந்த கதைம்பாங்கள்ல. இப்போ இந்த பாடல் பிறந்த கதைகள்னு சொல்லி போகும்போது அது சிலவற்றுக்கு தலைப்பு இருக்குது, சிலவற்றுக்கு தலைப்பு இல்லை, ராகம். அப்போ இங்கே ஒன்று இந்த வேதப்பதி வாசிக்கும்போது நம்ம ஒன்று புரிஞ்சு கொள்ளலாம். என்னென்னா, இவருக்கு விரோதமாக நிறைய பேர் எழும்பி நிற்கிறாங்க. இவரை நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நெருக்கத்தை கொடுக்குறாங்க. இந்த பாடலை எழுதி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இவர் ஒரு நெருக்கடியில் இருக்கிறார். இந்த புஸ்தகத்தை இந்த பாடலை பாடுகிற நேரத்தில் ஒரு நெருக்கடியில் அவர் இருக்கிறார். இந்த பாடலை பாடுகிற நேரத்தில் அவமானத்தை இவர் அனுபவித்து கொண்டிருக்கிறார்.
இந்த நேரத்தில் மற்றவங்கெல்லாம் இவரை மட்டமாக ரொம்பவும் அவரை என்ன சொல்கிறது அற்பமாக எண்ணி அவரை வேதனைப்படுத்திட்டு இருந்ததான ஒரு நேரமாக அதான் நேரமாக. அப்போ இந்த நேரத்தில் இவனுக்கும் தேவனை நோக்கி கூப்பிடுறாரு. தேவன் என் பட்சத்தில் வந்து எனக்கு உதவி செய்யலைங்கிறதான ஒரு பாரமும் இவருக்கு இருக்குது. தனக்குத்தானே அவர் என்ன செஞ்சு கொள்கிறாரு? ஆமாம், தனக்குத்தானே அவர் தன்னை தேற்றி கொள்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ தேவன் மேலே என்ன செய்யுங்க 2 காரியங்களை சொல்கிறார். உனக்கு தேவன் மேலே கோபமாக வரும், 4ஆம் வசனம், ஆனால் பாவம் செஞ்சிடாத. இந்த சூழ்நிலை தேவன் மேலே இருக்கிற நேரத்தில் உனக்கு தூக்கம் வராமல் இருக்கும். அப்போ ராத்திரியில் இருதயத்தில் ஆண்டவரோட பேசி அமர்ந்துருங்கன்னா சமாதானமாக இருக்குது. அப்படி எஜிடேஷன், அப்படி கொந்தளிக்காத, பேதளிக்காத, கவலைப்படாத, ரொம்ப போட்டு பதஷ்டப்படாத, அமர்ந்துரு. படுக்கையில் இருதயத்தில் பேசி ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இரு. நான் என்னை கேட்டால் அந்நிய பாஷை பேசிகிட்டே இரு, தேவனோடு துதித்து கொண்டே இரு, அப்படி அமைதியாரு. அதுக்கப்புறம் நீதியின் பலிகளை ஆராதனை செலுத்தி கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிரு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, அவங்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிறது. அவங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ் ஆகி அந்த சக்ஸஸ் எல்லாத்துலேயும் அவங்க எடுத்துக்கிட்ட எல்லாத்துலேயும் வெற்றி மேலே வெற்றி. அவங்க உனக்கு விரோதமாக இருக்கிறவங்க எல்லாத்துலேயும் வெற்றி மேலே வெற்றி அடைந்து அதில் களிப்பின் உச்சத்தில் இருக்கும்போது நீ ஒன்றும் போகாத, அதை விட அதிகமான சந்தோஷத்தை கர்த்தவனை தந்திருக்கிறாரு. அந்த சந்தோஷம்தான் ரட்சிப்பின் சந்தோஷம். அந்த சந்தோஷம்தான் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த சந்தோஷம் என்ன சந்தோஷமா? பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமா? அந்த சந்தோஷம் ரட்சிப்பின் சந்தோஷமா? அந்த சந்தோஷம் தேவ பிரசன்னத்தின் சந்தோஷம், தேவ சமூக சந்தோஷம். உம்முடைய சமூகத்திலே ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் பேரானந்தமும், அந்த சந்தோஷமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனையின் சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்குள்ளே வா. அது மாத்திரம் சமாதானமாக படுத்து தூங்கு, ஒன்றும் கவலைப்படாத, படுத்து தூங்கி நிச்சயம். ஆமாம், கர்த்தர் ஒருவரே சுகமாய். இந்த வசனத்தை வச்சு ஒரு பாடல், அழகான பாடல். நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியா. படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் என்னை தாங்குகிறார். நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியா. ஒரு அருமையான பாடல். இப்போ அவர் ஜெபம் பண்ணுறார். அதான் ரொம்ப முக்கியம். அவருடைய ஜெப வார்த்தைகளை கேளுங்க. இந்த நேரத்தில், நெருக்கடி நேரத்தில் ஜெபிக்க வேண்டியது, நீதியின் தேவனை, எனக்கு நீதி தேவை. எனக்கு இப்போ அநியாயக்காரன் மேற்கொண்டு வர்றான், அநியாயக்காரன் கண்டதை பேசுகிறான், அநியாயக்காரன் அவன் செய்கிற அநியாயத்தில் வெற்றி மேலே வெற்றி கண்டு அவன் செய்கிறதான தவறான காரியங்களாக இருந்தாலும் அவனுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்குது. அவன் தேவனுக்கு சித்தமில்லாதது செய்தாலும் அவனுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைத்து கொண்டிருக்கிறது. அவன் அதில் அகமகிழ்ந்து நீதிமானை பகடி பண்ணுகிறான். அப்போ சொல்கிறாரு, ஆண்டவரே நம்மை நோக்கி கூப்பிடுறப்பா, எனக்கு செவி கொடுங்க, எனக்கு நெருக்கத்தில் இருக்கிற எனக்கு விசாலத்தை தாங்க, எனக்கு இறங்கி எனக்கு விண்ணப்பத்தை கேட்டுருங்கப்பா. எது வரைக்கும் என்னை அவமானப்படுத்திட்டு இருப்பாங்க, எத்தனை காலம் அவங்க தங்கள் செய்கிறது சரி என்று உண்மை என்று நம்பிக்கிட்டு பொய்யை அவங்க நாடிட்டு இருப்பாங்க. அப்பா, என் ஜெபத்தை நீங்கள் கேளுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு இனி நன்மையே வராதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கப்பா. எங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்க நிறைய பேர் எனக்கு விரோதமாக, என் முகத்துக்கு விரோதமாகவும் சில என் முகத்துக்கு நேராகவும் பேசுகிறாங்கப்பா. என் காதில் விழணும்னு சொல்லி சிலர் பேசுகிறாங்க. ஆண்டவரே, அது 8ஆம் வசனம் சொல்லுங்கள், கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அல்லேலூயா. நாங்கள் உண்மையை இப்போ நீங்கள் அவருடைய முகத்தை மட்டும் பாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் பிரதர், உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் தைரியமாக இருங்க. ஆமாம், விசுவாச அறிக்கைங்க. கர்த்தர் என்னை தாங்குகிறார், கர்த்தர் என்னை விடுவிப்பார், கர்த்தர் என்னை தப்புவிப்பார். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஜெபம் பண்ணுங்க. இப்போ நெருக்கத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் விசாலத்துக்கு கொண்டு வருவார். இப்போ நெருக்கத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் இப்போ விசாலத்துக்கு கொண்டு வருவார். தேவனே ஆசீர்வதித்தரலாம். தைரியமாக இருங்க, விசுவாசமாக இருங்க, ஜெபம் பண்ணுங்க. இருதயத்தில் வேத வசனத்தை தியானம் செய்யுங்க.
இருதயத்தில் அபிஷேகத்தை நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபியுங்கள். எதை குறித்தும் பயப்படாமல் பதஷ்டம் இல்லாமல் சமாதானமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 4 இதில் தாவீதுடையதான ஜெப பாடலாக இது அமைந்திருக்கிறது. அவர் சொல்கிறார், கர்த்தாவே என் விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு என்ன செய்யுங்க, செவி கொடுங்க. உமது முகத்தின் ஒளியை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுங்க. எங்களுடைய ஜெபத்தை கேளுங்க, உங்களுடைய முகத்தின் பிரகாசத்தை எங்கள் மேல் வீச பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. எங்களை சுகமாக தங்க பண்ணுவீர் என்று சொல்லுகிறார். நான் கூப்பிடும் பொழுது நீர் எங்களுக்கு செவி கொடுத்து நெருக்கத்தில் இருக்கிற எங்களை விசாலத்தில் கொண்டு வந்து விடுவீர் என்று சொல்லி ஜெபத்தை பண்ணுகிறார். நம்பிக்கையோடு இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக எங்களை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காண பண்ணுவார். நாங்கள் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வோம். அப்போ நம்ம ஜெபிச்சுட்டு நம்ம காரியத்தை செய்யும்போது நமக்கு சந்தோஷத்தை தருவார். நம்ம ஜெபிச்சுட்டு நம்ம எல்லா காரியங்களையும் செய்யும்போது நம்ம என்ன செய்வோம், நல்ல சுக நித்திரை சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் அப்படின்னு சொன்னது போல் நல்ல ஒரு சுக நித்திரையை கர்த்தர் நமக்கு தருவார். ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, இந்த நாளில் ஆமெனப்பா, தாவீது அப்பா ஜெபித்தது போல் கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுங்கப்பா. உமது முகத்தின் ஒளி எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. எங்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுங்கப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாங்கள் கூப்பிடுகிற நாளில் நீர் எங்களுக்கு செவி கொடுத்து கர்த்தாவே நெருக்கத்தில் இருக்கிற எங்களுக்கு விசாலத்தை கட்டளையிட வேண்டும் என்று இந்த வேளை ஜெபிக்கிறோம். அப்படியே செய்தலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.